மாவிளக்கு மாவுக்கு சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். அது எப்படி காய்ச்சறான்னு பார்க்கலாம். இப்போ சட்டியில் இந்த 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம். சட்டி காய்ஞ்சிருச்சு, அதனால சவுண்ட் கேட்குது. ஓகேங்களா? இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். ஏமா நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு தான் மாவிளக்கு பண்ண போகிறோம். அதுக்கு அளவாக 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்து தண்ணி நல்லா கொதித்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சு. இப்போ உடச்சி வச்சுருக்க வெல்லத்தை போடலாம். தட்டி வச்சுருக்க வெல்லம் அது 1/4 கிலோங்க. 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் போடுறேன். சுக்கு கொஞ்சம் போட்டுருவோம் வாசத்துக்காக. சுக்கு போட்டால் கொஞ்சம் வாசமாக சூப்பராக இருக்கும். கம்பி பதம் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். எள்ளு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எள்ளு பிணையும் போது போடுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதிலே போட்டிருக்கேன். பச்சரிசி 1/4 கிலோ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு உலர வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் மாவு சலிக்கிறதுக்காக மாவு சல்லடை வச்சுருக்கேன். மாவு கொட்டியிருக்கோம். மிக்சியில் போட்டு அடித்து மாவு எடுத்தாச்சு. இதை சலிச்சிடுவோம். மாவை சலிச்சாச்சுங்க. சலித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு இருக்குல்ல, இந்த பாகை ஊற்றி கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம், ஏன்னா வடிகட்டினால அதில் போயிடுச்சு. இதில் கொஞ்சம் எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டையாக பிசைஞ்சிடலாம் மாவிளக்கு. எள்ளை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிடலாம். அரை கிலோ மாவுக்கு 5 உருண்டை வந்திருக்கு.
ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த பாகு ஊற்றிட்டேன். சர்க்கரை பாகு ஊற்றினால என்ன அப்படியே கொல கொலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், கொஞ்சம் அரிசி மாவை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக எதுவுமே ஊற்றலை, பாகு ஊற்றாமல் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பிணைஞ்சு எடுத்துட்டேங்க. சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.